Warm greetings to the second part of Prose 2, A Nice Cup of Tea by George Orwell Children. So, fifth point parangama. Fifthly, the tea should be put straight into the pot. Fifth point என்ன சொல்றாங்க, டீ தூள் போடுறோம் இல்லையா, அதை எப்படி போடணும் அந்த டீ பாட்டுக்குள்ள அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போடணும். அது நம்மளாம் ஸ்ட்ரெயிட்டாக தான் போடுவோம். சில இந்த டீ பேக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, டைரெக்டாக டீ தூளை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ஸ்ட்ரெயினர்ஸ், முஸ்லிம் பேக்ஸ் ஆர் அதர் டிவைசஸ் டு இம்ப்ரிசன் த ட்ரீ. ஸோ டீயை வந்து எதுக்குள்ளேயும் இந்த டீ பேக்ஸ்ல எல்லாம் இருக்கிறது தான் அந்த முஸ்லிம் பேக்ஸ், எதுக்குள்ளேயும் போட்டு அடைச்சி வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சம் கண்ட்ரீஸ் teapots are fitted with little dangling baskets under the spout to catch the stray leaves which are supposed to be harmful. சில கண்ட்ரீஸ்லாம் வந்து டீபாட் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். அது பார்த்தோன்னா அந்த வாய் பகுதி இருக்கு இல்லையா, அதான் ஸ்பவுட்டுன்னு சொல்கிறது. சரியா, அந்த வாய் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பேஸ்கெட் மாதிரி வலை மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. டேங்லிங்னா தொங்குறது. சரியா, அது எதுக்காகனா அந்த டீ இலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இலைகள்லாம் வந்து அதிலே தங்கிக்கும். அதை வந்து நம்ம ஸ்வாலோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஹார்ம்ஃபுல், கொஞ்சம் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அந்த செட்டப்பை வச்சுருப்பாங்க. ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆக்சுவலி ஒன் கேன் ஸ்வாலோ டீ லீவ்ஸ் இன் கன்சிடரபிள் குவான்டிட்டிஸ் விதவுட் இல் எஃபெக்ட் அண்ட். ஸோ இதை மட்டும் பாருங்கள். ஸோ டீ லீவ்ஸை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஒருத்தர் வந்து சாப்பிடலாம், நல்லது தான் அப்படிங்கிறாரு. அண்ட் இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் த பாட் இட் நெவர் இன்ஃப்யூசஸ் ப்ராப்பர்லி. அதாவது டீ இலைகள்லாம் போய் இது உள்ளே போகக்கூடாது, கொதிக்கக்கூடாதுலாம் நினைக்கிறத விட அந்த டீ தூள் வந்து உள்ளே லூஸாக இல்லை, நம்மெல்லாம் போடுறோம் இல்லையா, அது மாதிரி தான் போடணுங்கிறாரு. உள்ளே டேரெக்டாக டீ தூள் அப்படியே போட்டுடணும், இலைகளாக கலந்துருந்தாலும் சரி. ஸோ அது என்ன சொல்கிறாரு, உள்ளே டேரெக்டாக போட்டால் தான் அது லூஸாக நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும். இன்ஃப்யூஸ் ஆகிறதுனா மிக்ஸ் ஆகிறது, கலக்கும். டீ வந்து அப்படி லூஸாக இல்லை, ஏதாவது ஒரு வலையை போட்டு தடுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டீ தூள் வந்து என்ன ஆகாது, அந்த பாட்டுக்குள்ளே உள்ள ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ளாசரி பாருங்கள், டேங்லிங்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு சின்ன பேஸ்கெட் வந்து அந்த டீ பாட்டோட வாயில் தொங்கிட்டு இருக்கும். டேங்லிங் பேஸ்கெட் பார்த்தோமா, அப்படின்னா என்னென்னு பாருங்கள், ஹேங்கிங் ஃப்ரீலி, சஸ்பெண்டட், அப்படியே ஃப்ரீயாக தொங்கிட்டு இருக்குது, அதான் சொல்கிறாங்க. டேங்லிங்னா ஹேங்கிங் ஃப்ரீலி. நெக்ஸ்ட் ஸ்பவுட் அப்படின்னா பாருங்கள், அந்த வாய் பகுதின்னு சொன்னோம் இல்லையா. த பைப் லைக் ஓப்பனிங் இன் அ டீ பாட் through which tea is poured out. ஸோ டீ பாட் வந்து ஒரு ஜக் மாதிரி இருக்குன்னா அது வெளியில் வர்றதுக்கு ஒரு குழாய் மாதிரி பைப் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அது ஊற்றுறதுக்கு. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறது, ஸ்பவுட். த பைப் லைக் ஓப்பனிங், பைப் மாதிரி ஒரு ஓப்பனிங் நம்மளோட ஜக்கில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வழியாக தான் டீயை ஊற்றுவோம். ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்கள். Sixthly, one should take the teapot to the kettle and not the other way about. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த டீ பாட்டில் டீ தூளை போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இப்போ என்ன செய்யணும், நம்ம முறைப்படியெலாம் அவங்க டீ போட மாட்டாங்கடா. ஸோ இப்போ டீ தூளை கலந்து வச்சுருக்காங்களா டீ பாட்டில், அதை இப்போ கெட்டிலில் போய் ஊற்றுவாங்க. கெட்டில் அப்படின்னா அது ஒரு எலக்ட்ரிக் பாத்திரம். சரியா, ஸோ அதில் வந்து என்ன, அது ஏற்கனவே அதை ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டீ தூள் இருக்கிற டீ பாட்டை என்ன பண்ணணும், கெட்டிலுக்கு பக்கத்தில் கொண்டு போகணும். கெட்டிலில் தூக்கிட்டு வந்து டீ பாட்டுக்கிட்ட வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதாவது கெட்டில் கனெக்ஷனில் இருக்கணும், எலக்ட்ரிக் கனெக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். த வாட்டர் ஷுட் பி ஆக்சுவலி பாயிலிங் அட் த மொமெண்ட் ஆஃப் இம்பேக்ட், which means that one should keep it on the flame when one pours. ஸோ என்ன சொல்கிறாரு, வாட்டர் இந்த கெட்டிலில் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி இருக்கணும்னா நல்லா, அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த டேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அது நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பவே இங்கேருந்து டீ பாட்லேருந்து அந்த
டீ தூள் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்ற சொல்கிறார். Some people add that one should only use water that has been freshly brought to boil, but I have never noticed that it makes any difference. சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக தண்ணி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் ஊற்றினாலும் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. அதனால் என்ன செய்கிறாரு, கெட்டில் இந்த பக்கம் கெட்டிலில் பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் டீ தூள் இந்த டீ பாட்டில் இருக்கிறத கொண்டு கெட்டிலில் ஊற்ற சொல்கிறாங்க. ஸோ 7th பாயிண்ட் பாருங்கள். 7thly, ஆஃப்டர் மேக்கிங் த டீ ஒன் ஷுட் ஸ்டிர் இட். ஸோ இப்போ கெட்டிலில் கொண்டு ஊற்றிட்டோம் இல்லையா, ஸோ இப்போ என்ன செய்யணுன்றாங்க, ஸ்டிர் அப்படின்னா கலக்கிறது. சரியா? 7thly, ஆஃப்டர் மேக்கிங் த டீ ஒன் ஷுட் ஸ்டிர் இட் ஆர் பெட்டர் give the pot a good shake. ஸோ நம்மெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, பாத்திரத்தை நல்லா அப்படியே ஆட்டி விடணும். நல்லா ஒரு ஷேக் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஆஃப்டர்வர்ட்ஸ் allowing the tea to settle. அப்படியே ஒரு ஆட்டி ஷேக் பண்ணி வச்சோம்னா என்ன ஆயிரும், அந்த லீவ்ஸ் டீ எல்லாம் இருந்ததுன்னா கசடு இருந்ததுன்னா அடியில் போய் தங்கிரும். சரியா? ஸோ ஒன்று கலக்குங்க, அப்படி இல்லாட்டி என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஷேக் கொடுத்து அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் செட்டில் ஆகுறதுக்கு வச்சிருங்க. ஸோ 8thly, one should drink out of a good breakfast cup, that is the cylindrical type of cup, not the flat shallow type. ஸோ பாருங்கள் 8th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ டீ போட்டாச்சு இல்லையா, நம்ம மெத்தட் படி பால்லாம் இன்னும் ஊற்றலை, பட் அவங்க லாஸ்ட்டில் தான் பால் சர்க்கரை வெண்ணெய் கலக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டீ டிகாஷன் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த அடுப்பில் இருக்கிற அந்த மேக்கிங் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இப்போ கப்பில் டைரெக்டாக டீ டிகாஷன் ஊற்ற போகிறாங்க. ஸோ பாருங்கள், 8thly, one should drink out of a good breakfast cup. இப்போ கப் எடுத்துக்கிறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கப்பை தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கப்னா என்னென்னா, நல்லா நம்ம பூஸ்ட் கப் மாதிரி பெருசாக சிலிண்ட்ருக்கெல்லாம் இருக்கும். சரியா? நல்ல உருளையாக பெரிய கப்பாக இருக்கும். சரியா? அந்த சின்ன கப்பில் படத்துலலாம் காமிப்பாங்க இல்லையா, சின்னதாக ஃப்ளாட்டாக குட்டி கப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், நல்ல பெரிய கப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. So 8thly, one should drink out of a good breakfast cup, that is the cylindrical type of cup, not the flat shallow type. புரியுதா? The breakfast cup holds more. ஏன் அதை சொல்கிறாரு அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் கப் பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நிறைய பிடிக்கும், டீ நிறைய பிடிக்கும். அண்ட் வித் த அதர் கைண்ட், one's tea is always half cold before one has well started on it. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சின்ன ஃப்ளாட் கப்பை எடுத்தோம்னா என்ன ஆயிரும், அந்த இனிமேல் தான் அவங்க டிகாஷன் ஊற்றி பால்லாம் ஊற்றணும் இல்லையா, ஸோ அது என்ன ஆயிரும், ஃப்ளாட்டாக நல்ல குழியாக நல்லா படர்ந்துருக்க கப்பாக எடுத்துட்டோன்னா என்ன ஆயிரும், சீக்கிரமே ஆறி போயிடும், பாதி ஆறி போயிடும், ஹாஃப் கோல்ட் ஆயிரும் அது குடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால தான் நிறையா பிடிக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கப்பை எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ 9thly, one should pour the cream of the milk before using it for tea. ஸோ இப்போ டீக்கு பாலை ஊற்றுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து க்ரீம் எடுத்துடணும், ஆடையே எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. milk that is too creamy always gives tea a sickly taste. ஸோ ரொம்ப ஆடை கலந்து இருந்துச்சு அப்படின்னா, ஆடையாக இருந்துச்சுன்னா அந்த டீ எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது, ஒரு சிக்லி டேஸ்ட்னா ஒரு புவர் டேஸ்ட் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. 10thly, one should pour tea into the cup first. ஸோ இப்போ கப் எடுத்துக்கிட்டோம், பால் எடுத்துக்கிட்டோம், டிகாஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், 10th பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு டீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கெட்டில், அதை தூக்கி என்ன பண்ணணும், கப்பில் ஊற்றணும். ஃபஸ்ட்டு டீயை தான் கப்பில் ஊற்றணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல். இங்கே தான் எல்லாருக்குமே எங்கே வருது, பெரிய கருத்து வேறுபாடே வருது அப்படிங்கிறாங்க. Indeed, in every family in Britain, there are probably 2 schools of thought on the subjects. ஸோ இப்போ பிரிட்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, ஒவ்வொரு ஃபேமிலியிலையுமே பார்த்தோன்னா 2 கருத்துகள் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு டீ
டிகாஷனை ஊற்றுறதா இல்லை பாலை ஊற்றுறதா அப்படின்னு அவங்களுக்குள்ளே என்ன ரெண்டாக பிரிஞ்சு கிடக்குறாங்க அந்த தாட்டில். த மில்க் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் can bring forward some fairly strong arguments, but I maintain that my own argument is unanswerable. ஸோ பாலை ஃபஸ்ட்டு ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு வகை இருக்கிறாங்களே, அவங்கள தான் ஸ்கூல்னு தனியாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் பாலை ஃபஸ்ட்டு ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறது. அவங்க வந்து நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. பட் அவங்களுக்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியல. எனக்கு வந்து என்னது ஃபஸ்ட்டு டிகாஷன் டீயை தான் ஊற்றணும். This is that by putting the tea in first and stirring as one pours, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put in too much milk if one does it the other way round. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு டீயை ஊற்றும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து பாலை ஊற்றி கலக்கும் போது தான் எவ்வளவு பால் ஊற்றுனா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நம்பகமாக சொல்ல முடியும். சரியா, லயபிள் அப்படின்னா நம்பகமாக ரெஸ்பான்சிபிளாக சொல்ல முடியும். இல்லை முதல்ல பாலை ஊற்றிட்டோன்னா என்ன ஆயிரும், நிறைய பால் இருக்கிற மாதிரி இருக்கும், அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால ஃபஸ்ட்டு பாலை ஊற்றக்கூடாது. என்ன சொல்கிறாரு, டீயை தான் ஊற்றணும். ஸோ க்ளாசரி பாருங்கள், லயபிள் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள். சரியா. So last point பாருங்க, 11th golden point. Lastly, tea, unless one is drinking it in a Russian style, should be drunk without sugar. அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறார் லாஸ்ட்டாக, ரஷ்யன் ஸ்டைலில் நீங்கள் வந்து குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா சரியா, எப்படி குடிக்கணும், சுகர் இல்லாமல் குடிக்கணும். ஐ நோ வெரி வெல் தட் ஐ ஆம் இன் அ மைனாரிட்டி ஹியர். நான் வந்து எப்படி இருக்கேன், சர்க்கரை இல்லாமல் யாராவது டீ குடிப்பாங்களா? அப்போ நான் வந்து மைனாரிட்டியில் இருக்கேன். சர்க்கரை இல்லாமல் டீ குடிக்கக்கூடிய கொஞ்சம் பேரில் இருக்கிறேன், அந்த குரூப்பில் இருக்கிறேன். பட் ஸ்டில் ஹவு கேன் யூ கால் யுவர் செல்ஃப் எ ட்ரூ டீ லவர் இஃப் யூ டிஸ்ட்ராய் த ஃப்ளேவர் ஆஃப் யுவர் டீ பை புட்டிங் சுகர் இன் இட். ஸோ நீங்கள் உண்மையிலே டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த டீ ஃப்ளேவரை ஏன் சுகர் போட்டு கெடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இட் வுட் பி ஈக்குவலி ரீசனபிள் டு புட் இன் பெப்பர் ஆர் சால்ட். ஸோ நீங்கள் டீ குடிக்கும் போது அதுக்குள்ளே வந்து ஒரு பெப்பர் தூளையோ மிளகு தூளையோ இல்லை சால்ட்டையோ போடுவீங்களா? அது போடுற மாதிரி தான் நீங்கள் சுகர் போட்டாலும் அங்கே டீயோட டேஸ்ட்டே இருக்கிறதில்ல. If you sweeten it, you are no longer tasting the tea, you are merely tasting the sugar. ஸோ அதை வந்து இனிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டீயை வந்து டேஸ்ட் பண்ணவே இல்லைங்க. எதை தான் டேஸ்ட் பண்ணுறீங்க, சுகரை தான் டேஸ்ட் பண்ணுறீங்க. யூ குட் மேக் அ வெரி சிமிலர் ட்ரிங்க் பை டிசால்விங் சுகர் இன் த பிளெயின் ஹாட் வாட்டர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், பிளெயின் ஹாட் வாட்டர் சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு அதில் சர்க்கரையை கலந்து நீங்கள் குடிக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு. Some people would answer that they don't like tea in itself, that they only drink it in order to be warmed and stimulated, and they need sugar to take the taste away. ஸோ சில பேர் வந்து இதுக்கு ஆர்கியூ பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, எனக்கு டீனாலே பிடிக்காது, இருந்தாலும் என்னை வந்து என்ன ஒரு வெப்பத்தோட கொஞ்சம் உந்து ஸ்டிமுலேட்டடாக வச்சுக்கிறதுக்காக நான் அதை குடிக்கிறேன். அந்த டேஸ்ட்டு எனக்கு டீ டேஸ்ட் பிடிக்கல, அதை வந்து நான் ஓவர் ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், சுகர் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லலாம். டு தோஸ் மிஸ்கைடட் பீப்புள் ஐ வுட் சே ட்ரை ட்ரிங்கிங் டீ வித்தவுட் சுகர் ஃபார் சே அ fortnight. And it is very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. ஸோ அந்த மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க மக்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு fortnightனா ஒரு 14 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீயில் சுகர் இல்லாமல் குடிங்க. அப்படி குடிச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி உங்களோட டீயோட டேஸ்ட்டை அதில் இனிப்பு கலந்து நீங்கள் அழிச்சிக்க விரும்பவே மாட்டீங்க. எப்போவுமே சுகர் இல்லாமல் தான் குடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். These are not the only controversial points to arise in connection with tea drinking, but they are sufficient to show how subtilized the whole business has become. So
இந்த கருத்து வேறுபாடான பாயிண்ட்ஸ் வந்து டீ ட்ரிங்கிங்கை பற்றி மட்டும் சொல்லலை. அதாவது ஒவ்வொருத்தரோட மதிப்பு ஏறுறது குறையிறது இதெல்லாமே வந்து இந்த டீ ட்ரிங்கிங்கை வச்சு நம்ம சொல்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. சரி, அது எப்படின்னு பாருங்க. There is also the mysterious social etiquette surrounding the teapot. டீபாட்ல இருந்து எப்படி டீ குடிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறாங்க ஒருத்தவங்களோட மதிப்பு எவ்வளோ ஏறுது குறையுதுன்றது. மிஸ்டீரியஸ் அப்படின்னாடா ஒரு புதிரான, எட்டிக்வெட் அப்படின்னா சமூக பழக்கம். சரியா? ஸோ ஒரு புதிரான இந்த சமூக பழக்கத்தில் இந்த டீபாட்டை வச்சு எப்படி டீ குடிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து கணிக்கிறோம். அதாவது பாரு, why is it considered vulgar to drink out of your saucer for instance? ஸோ கப் அண்ட் சாசரில் குடிக்கிறாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த தட்டு மாதிரி கீழே இருக்கு இல்லையா, அதான் சாசர், அதில் ஊற்றி சில பேர் குடிப்பாங்க. அப்படி குடிக்கும் போது அது வந்து என்ன ஒரு கீழ்நிலையாக குறிக்குது, ஒரு நாகரிகமின்மையை குறிக்குது அப்படின்ட்டு நம்ம ஏன் கன்சிடர் பண்ணுறோம்? And much might be written about the subsidiary uses of tea leaves, such as telling fortunes, predicting the arrival of visitors, feeding rabbits, healing burns, and sweeping the carpets. ஸோ இது மட்டும் சமூக பழக்க வழக்கத்தை வச்சு ஏற்றத்தாழ்வு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டீ லீவ்ஸ் அதோட யூசஸை பற்றி சொல்லவே இல்லை. அதோட மற்ற யூசஸ் என்னென்ன அப்படின்னா அதிர்ஷ்டத்தை பற்றி அதிர்ஷ்டம் வர்றதை குறிக்குது அப்படின்றது அந்த நாட்டில் உள்ள பழக்கம் போல். அதுக்கப்புறமா அந்த வீட்டில் வந்து விருந்தினர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த டீ லீவ்ஸ் வாசனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ரேபிட்ஸுக்கு அதை கொடுக்குறாங்க. அதாவது அந்த டீ கொதிச்ச டீ லீவ்ஸ் வந்து ரேபிட்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஹீலிங் பர்ன்ஸு காயங்கள் ஆற்றுவதுக்கு பயன்படுத்துகிறாங்க. கார்பெட்ஸ் எல்லாம் அதாவது மிதியடி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. It is worth paying attention to such details as warming the pot and using water that is really boiling so as to make quite sure of wringing out of one's ration the 20 good strong cups of the 2 ounces properly handled ought to represent. So நம்ம டீ போடும்போது 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றாரு. என்னென்னா அந்த பாத்திரத்தை சூடுபடுத்துறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா நல்ல பாயிலான தண்ணியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 2 பாயிண்ட்டும் கொஞ்சம் அட்டென்ஷன் பே பண்ணி செஞ்சோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா to make quite sure of wringing out of one's ration the 20 good அது ஸ்ட்ராங் கப்ஸ், ஒரு 20 ஸ்ட்ராங் நல்ல டீ கப் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் 2 ounces ஆகுது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மிஸ்டீரியஸ் க்ளாசரி பாருங்க. மிஸ்டீரியஸ் இன்காம்ப்ரிஹென்சிபிள் ஒரு மர்மமான புதிரான. சரியா? நெக்ஸ்ட் எட்டிக்வெட் அப்படின்னா சமூக பழக்க வழக்கம், சோஷியலி அக்செப்டபிள் பிஹேவியர். சரியா? 4 பேர் இருக்க இடத்துல இப்படி தான் இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும்னு சொல்கிறோம்ல, அதுதான் எட்டிக்வெட். ஸோ சோஷியலி அக்செப்டபிள் பிஹேவியர். ஸோ சி சில்ட்ரன், இது வந்து எஸ்ஏ வந்து த கலெக்டட் எஸ்ஏஸ் அப்படிங்கிற ஒரு வால்யூம்லேருந்து எடுக்கப்பட்டது. சரியா? ஸோ ஒரு குவிக் ரீகலெக்ஷன் பாருங்கள். ஸோ ஜார்ஜ் ஆர்வெல் 11 கோல்டன் பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறார் டீ போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ யூஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், சின்ன டீ பாட்டில் கொஞ்சமாக போடணும். டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் இன் அ டீ பாட். தேர்ட் பாயிண்ட், அந்த பாத்திரத்தை சூடு பண்ணிக்கணும். த பாட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். ஃபோர்த் பாயிண்ட், டீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். த டீ ஷுட் பி ஸ்ட்ராங். ஃபிஃப்த் பாயிண்ட், டீ பவுடர் ஷுட் பி புட் ஸ்ட்ரெயிட் இன் டு த டீ பாட். ஸோ டீ பவுடரை டேரெக்டாக டீ பாட்டில் போட்டுடணும். சிக்ஸ்த் பாயிண்ட், one should add water with tea powder when it boils in the kettle. ஸோ கெட்டிலில் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணும், அந்த டீ பவுடரில் வாட்டரை ஊற்றணும். செவன்த் பாயிண்ட் வந்து டீயை நல்லா கலக்கி விடணும். ஒன் ஷுட் ஸ்டிர் இட். எயித் பாயிண்ட், நல்ல பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கப் யூஸ் பண்ணணும். நைன்த் பாயிண்ட், டேக் த க்ரீம் ஆஃப் த மில்க்.
ஸோ க்ரீம் ஆஃப் பண்ணிடணும், ஆடையை தவிர்த்திடணும். 10th பாயிண்ட், ஃபஸ்ட்டு டீ ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி மில்க் ஊற்றும். லாஸ்ட்டில் சுகர் இல்லாமல் குடிக்கணும். லாஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ எது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.